கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கம்பல் பண்ணி வந்து கேக் வந்து வெட்டுறதுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனால் ரேவதிக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இவன் கூடலாம் எதுக்கு நம்ம கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ண சொல்லி ரொம்பவே வந்து கம்பல் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரேவதிக்கு சரி எல்லாம் சொல்கிறாங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேக்லாம் கட் பண்ணி ஊட்டி விடுறதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. எப்படியோ வந்து தாலி கட்டிட்டு எப்படியோ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மாயா. மாயா என்ன நினைக்கிறாங்கண்ணே, டிரைவர் உனக்கு இரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வந்து முறைச்சிட்டே வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ராஜா தான் நம்ம டிரைவர் இருக்கார்ல நம்ம கார்த்தி, அவரை வந்து கேக் கட் பண்ணுங்க சார் அப்படின்னு வந்து கம்பல் பண்ணுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தயங்கி நிற்கிறாங்க. அப்போ வந்து என்ன சார் கேக் தானே கட் பண்ண சொல்கிறோம், இதுக்கே தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கேக் வந்து கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரேவதிக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா முறைக்கிறாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்ன சார் புருஷன் முன்னாடியே இருந்துட்டு இவ்வளோ தயங்குறீங்க, கேக் தானே ஊட்டி விட சொல்கிறோம், ஓ ஒரு வேளை அவர் நம்ம முன்னாடி ஊட்டுறதுக்கு தயங்குறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலத்தில் எதுக்கு சார் வைக்கோம்லாம், கேக் தானே ஊட்டி விட சொல்கிறோம் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேக் வந்து ரேவதிக்கு வந்து ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஊட்டி விடு ரேவதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா தயங்கி நிற்கிறாங்க. என்ன இது எல்லாத்துக்குமே தயங்கி ஆஃப்டர் ஒரு கேக் தானே ஊட்டி விட சொல்கிறோம், எதுக்காக தயங்கி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ரேவதியும் வந்து நம்மளோட கார்த்திக் வந்து கேக் ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஒரு ஹனிமூன் எல்லாத்தையுமே. ஆனால் கார்த்தியும் ரேவதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. மாயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க அங்கே. அப்போ வந்து மாயா வந்து பார்த்திங்கன்னா ஜூஸில் வந்து ஆல்கஹாலை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம மாயா என்ன பண்ணுறாங்க, ரேவதி குடிக்கிற ஜூஸில் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அந்த ஜூஸை குடிக்கும் போது ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே வந்து அவங்களுக்கு வந்து போதையாக ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து போதை ஆகிட்டு ஆடிட்டே இருக்காங்க. என்ன இது நம்மளோட கார்த்தி பார்க்குறாரு, என்னாச்சு ரேவதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து அதுக்கு ஆல்கஹால் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ரேவதி இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, யாரோ பண்ண சதிதான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு. இந்த எபிசோடோட ஃபுல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோக்கான ஒரு எபிசோடை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.